வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இனி வரப்போகிற நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் கனமழை மிக கனமழை மட்டும் நம்ம பார்த்துருப்போம். தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் அதீத கனமழை அதி கனமழை முதல் அதீத கனமழை வரைக்குமே பதிவானது 41 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானது எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லா மாவட்டங்களுக்குமே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க வாய்ப்பு. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு தீவிரமாக இருக்கும். எல்லா மாவட்டங்களுமே நமக்கு கனமழையானது ரொம்ப தீவிரமாக வாய்ப்புகள் உண்டு. உள் மாவட்டங்கள் முதற்கொண்டு கனமழையானது ரொம்பவே அதிகரிக்கக்கூடும். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவுகளும் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வரப்போகிற நாட்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாகும். எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை பெய்யும் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்த்துடலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை தீவிரம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை ஆகிய மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வரக்கூடிய புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் தீவிரமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. புதன், வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் வரைக்கும் மழை பொழிவு தொடர்ந்து அதிகரிக்க போது இந்த மாதம் முடியும் வரைக்கும் கனமழை தொடர்ந்து பதிவாகும். 4 முதல் 5 நாட்களுக்கு இடைவிடாமல் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒரு தொடர் கனமழையாக பல்வேறு மாவட்டத்தில் இடைவிடாமல் நமக்கு கனமழை பொழிவுகள் உறுதியாக அதிகரிக்கும். ஏற்கனவே ஒரு சில மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தற்போதைய நிலவரப்படி, அதாவது இன்றைய நிலவரப்படி வரைக்கும் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒருவேளை இந்த மழை பொழிவுகள் வரக்கூடிய நாட்களில் இன்னும் தீவிரமானாலோ அல்லது காற்றுடைய வேகம் அதிகரித்தாலோ அல்லது மழை வாய்ப்புகள் குறைந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி என்னவோ அது உங்களுக்கு சரியாக நமக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் உறுதியாக நமக்கு பதிவாகும். ஒரு முன்னெச்சரிக்கைக்காகவே நம்ம அறிவிப்புகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நிறைய மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு தீவிரமடையும். கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ராமநாதபுரத்தில் எந்த அளவுக்கு 40 சென்டிமீட்டர் மழை வந்துச்சோ அதே மாதிரி நிறைய மாவட்டங்களில் இது போன்ற 30-40 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சில மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக இருக்கும். எது எப்படியோ அதி கனமழைங்கிறது நிறைய இடங்கள்ல நமக்கு பதிவாகிடும். ஏன்னா 3 நாட்கள் 4 நாட்கள் மழை பெய்கிறது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு அதி கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் இருக்கக்கூடிய நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் இந்த பகுதிகளிலும் மிக தீவிரமான மழையானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டத்தில் ஏற்கனவே நமக்கு 20-30 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி நிறைய இடங்களில் பயிர்கள் நீரில் மூழ்கியதை நம்ம பார்த்தோம். ஆனாலும் இன்னும் நமக்கு மழை விட வாய்ப்பே கிடையாது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் டெல்டா மாவட்டத்தில் மீண்டுமாக மிக கனமழை முதல் அதி கனமழையானது புரட்டி போட வாய்ப்பு இருக்கு. அப்போது ஏற்கனவே நமக்கு 20 சென்டிமீட்டர் மழை பெய்த சூழ்நிலையில் இப்போ மறுபடியும் இன்னொரு மழை வருவதன் காரணமாக நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கடந்த சுற்று மழை பொழிவுல நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக கொட்டி தீர்த்தது. நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடந்த சுற்று மழை பொழிவுல மிக தீவிரமாக கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். அடுத்து வரும் நாட்களிலும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு தொடர் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்வதன் காரணமாக இங்கேயும் நம்ம எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்யும். ஏற்கனவே வந்த பகுதிகளுக்கே மறுபடியும் நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பகுதிகளுக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சென்னையாவது பரவாயில்ல, நிறைய நாட்கள் நமக்கு மழை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நமக்கு மிக கனமழை வந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு சமாளிக்க முடியும். ஏன்னா மழை பொழிவு நீண்ட நாட்களுக்கு பிறகு வரப்போகிறது. ஆனால் டெல்டா மாவட்டங்கள் அப்படி இல்லை. இப்போதான் நம்ம கடந்த சில நாட்களாக தான் நல்ல ஒரு மழை பெய்து ஓய்வு கொடுத்துருக்கு. இப்போ மறுபடியும் இன்னொரு மழை தொடங்கும். அப்படிங்கிறதுனால
அந்த பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கும் மிக கடுமையான ஆபத்துகள் இருக்கு. அதுல குறிப்பா ராமநாதபுரத்துல மறுபடியும் ஒரு 20 முதல் 30 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதி கனமழை எச்சரிக்கை நிச்சயமாக இருக்கும். ஆகவே கடலோரத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரெட் அலர்ட் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள், 20 மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரம் கடலோரத்துல எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு பதிவாக ஆரம்பிக்கும். இது எத்தனை நாட்களுக்கு இந்த மழை இருக்கும் அப்படின்னா, நவம்பர் 30 வரைக்கும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 30 வரை இந்த மழை பொழிவு எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக டிசம்பர் முதல் வாரத்தில் மழை குறைஞ்சிரும். மீண்டுமாக அடுத்தடுத்த 2 தாழ்வு பகுதிகள் டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்த 2 தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு தொடர் கனமழை அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் நவம்பரோட இந்த மழை முடிய போகிறதில்ல, டிசம்பரிலும் ரொம்ப தீவிரமான மழையானது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு அதிகரித்து காணப்படும். அநேக தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பரவலாக கனமழையானது ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கும். தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரித்து நிறைய இடங்களில் மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக எங்களுக்கு மழை வரல, அடுத்தடுத்த மழை தேதிகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உள் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரம் வரக்கூடிய புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உள் மாவட்டத்திலும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். கடலோரத்தில் மிக கனமழை முதல் அதி கனமழையும், உள் மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையுமாக எதிர்பார்க்க முடியும். வேலூர் முதல் நாமக்கல், கரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் பொதுவாக வான மேகமூட்டமும் பனிப்பொழிவு காணப்படும். அதே போல உள் மாவட்டத்தில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு பனிப்பொழிவு காணப்பட்டாலும் இந்த நவம்பர் இறுதியில் நல்ல ஒரு தீவிரமான மழையானது உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். அநேக மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் உறுதியாக அநேக இடங்களில் எதிர்பார்க்கலாம். இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக பதிவாகும். தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கடலோரத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீண்ட நாட்களாக நமக்கு மழை பெய்யாம இருக்கு. ஆகவே இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து கடலோர மாவட்டங்களில் முதலாவதாக மிக கனமழை முதல் அதி கனமழை பதிவாகிய பிறகு உள் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் தீவிரமடையும். அதே போல தமிழ்நாடு முழுவதுமாக இங்க மேகக்கூட்டங்கள் அதிக அளவுல நமக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாலை இரவுல இருந்தே நமக்கு நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி கனமழையாக கடலோரத்துல கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரித்து அதன் பிறகு புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல ரொம்ப தீவிரமான மழை இருக்கும். அப்படியே மழை சற்று நீடித்து அடுத்த வாரத்தில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை வரைக்குமே கூட நிறைய இடங்கள்ல மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களில் நமக்கு தொடர் கனமழை அப்படிங்கிறது பதிவாக போது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஆகவே அந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் அதி கனமழைங்கிறது கடலோரத்தில் மிரட்டுவதற்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு இனி வரும் நாட்களில் வானிலையில் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது புயல் சின்னங்களாக இது வலுப்பெற்றாலும் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அறிவிக்கிறோம். ஆகவே இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் கரை கடக்கும் பொழுது காற்றின் வேகம் குறைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மழை மட்டுமே நமக்கு தொடர்ந்து எதிர்பாருங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.